குட் ஈவினிங். நல்லா இருக்கேன். யார் நீங்க? உங்களை நான் பார்த்ததே இல்லையே. நாங்கள் ஓய்தா ஏஜென்சிஸ் எல்லாவண்டி ரோடு திருமலை நகர்லேருந்து வந்திருக்கோம். இந்த அட்ரஸுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு. மிஸ்டர் ராமச்சந்திரன் இருக்காரா? ராமச்சந்திரன் என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆனா அவர் ஊர்ல இல்லையே, வெளியூர் போயிருக்கார். ஊருக்கு போயிருக்காரா? மேடம், அவர் ஒரு ஆர்டர் புக் பண்ணியிருக்கார். அதாவது ஆடி ஆஃபர் 500 ரூபாய்க்கு 10 பொருள். உங்கள் ஹஸ்பண்ட் வெரி ஸ்மார்ட். விளம்பரத்தை பார்த்த உடனே புக் பண்ணிட்டார். ஆமா ஆமா, என்னோட ஹஸ்பண்ட் நல்ல புத்திசாலி தான். ஏதோ லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா புத்திசாலித்தனமா ஒரு காரியம் பண்ணியிருக்கார். பரவாயில்ல. ஆமா, என்ன புக் பண்ணியிருக்க? அதான் இப்போ சொன்னேனே மாமி, ஆடி ஆஃபர் 500 ரூபாய்க்கு 10 பொருள். விளம்பரத்தை பார்த்த உடனே புக் பண்ணிட்டார். சொன்னேனே. ஓகே ஓகே, அவன் இல்ல, என்கிட்ட வாட்ஸ்அப் கொடுப்போம். அப்படி தர முடியாது. கொடுக்கலாம், ஆனால் சாரி, தப்பா நினைக்காதீங்க. இது எங்கள் கம்பெனி ரூல்ஸ். நீங்கள் தான் அவர் மனைவி. தம்பி, நீங்கள் அப்படிலாம் சொல்லுங்க. நீங்கள் தான் ஒரு மனைவிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப், ஒரு ஆதார் கார்டோ மறைக்கலாம். ஆதார் கார்டு அல்லது ஒரு ரேஷன் கார்டு ஏதாவது கொண்டு வாங்க. இருங்க, கொண்டு வரேன். அதெல்லாம் சரி, என்கிட்ட ஆதார் கார்டெல்லாம் கேட்குறேன். ஆனா உங்களை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, உங்க கம்பெனியை பத்தியும் தெரியாது. அப்போ உங்களுக்கெல்லாம் ஆதார் வேண்டாமா? வெரி இன்டெலிஜென்ட் கொஸ்டின் மேடம். எங்களுக்கு ஆதார் கார்டு, ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. எங்கள் கம்பெனி புதுசு, ஆனால் ரொம்ப நல்ல கம்பெனி. இப்போ பாருங்க. ஓகேயா? பரவாயில்ல, உங்க மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல. உங்க ஆதார் கார்டை காட்டுங்க. சரி, உங்க ஆதார் கொடுங்க. இந்தாங்க. போட்டோல கூட ரொம்ப அழகா தான் இருக்கீங்க. ஓகே. அது சரியே, 500 ரூபாய்க்கு 10 பொருள்னு சொன்னேன். அது என்னன்னு பார்க்கலாமே. முதல்ல பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு ஒரு சைன் பண்ணிட்டு அப்புறம் பெட்டியை திறக்கலாம். என்ன, நீங்க எத்தனை சைன் வேணாலும் நான் பண்றேன். ஆனா அந்த 500 ரூபாய்க்கு 10 பொருளை நான் பார்க்கணுமே. பார்க்கலாமே. உங்களுக்கு தான் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கோம். முதல்ல சைன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். என்னம்மா நீ என்னோட நிலைமையே புரியாத பேசிட்டு இருக்க. சரி, கொடுப்பாங்க. மேடம், பேனா என்னது? சாரிம்மா, ரொம்ப எக்ஸைட்டடா இருந்ததா, மறந்தே போயிட்டேன். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்புறம் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்றதுக்கு எனக்கு ஒரு கத்தி வேணுமே. எடுத்துன்னு வந்து தரேன். வாங்க. கத்தி எல்லாம் கையில கொடுக்க கூடாது. கத்தி புதுசோ? ஆமா ஆமா, இந்த ரூலும்
சூப்பர் மார்க்கெட் இருக்குல்ல, அதுல போய் 300 ரூபாய் கொடுத்து புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன். அதான் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு உங்களை மாதிரியே. அதெல்லாம் எங்க அம்மா மாதிரி செம ஷார்ப்புப்பா. ஓகே, தம்பி இதை ஓப்பன் பண்ணலாமா? Wait, please. Please don't touch. டேமேஜ் ஆகிட்டீங்க, பத்திரமா உங்கள்கிட்ட ஒப்படைக்கணும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். பொறுமையா இருந்தோம்னா மேலும் சொல்றாங்கல்ல, பொறுமையா இருங்க, நாம ஒண்ணுன்னா காமிச்சு தான் போவோம். டேமேஜ் ஆகும்னு சொல்றீங்க அப்படின்னா ஏதாவது உடையிற மாதிரி கண்ணாடி பின்னாடி ஏதாவது வச்சிருக்கேன், நீ தானே பேக் பண்ணிருப்ப. சொல்லே கொஞ்சம். நாங்கெல்லாம் பேக் பண்ணோம். என்ன அவசரம்? இவ்வளவு அவசரப்படக்கூடாது இந்த வயசுல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குப்பா. இருக்குமே. 500 ரூபாய்க்கு 10 பொருள் இல்லையா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. 500 ரூபாய்க்கு 10 பொருள்னா சும்மாவா? உங்களுக்கு எடுத்து எல்லாத்தையும் பொறுமையா கொடுத்துட்டு அப்பதான் வந்து போவோம். அப்படின்னு ஒன்னா வெளியே எடுங்கப்பா. Please don't exit time. Don't. சீக்கிரம். வெயிட் மேடம், பொதுவா நிதானமா தூக்குவோம். பதறாது செதறாது மணி நிதானம். தம்பி கரெக்டா சொல்றாங்க. அதனால காரியம் சிதறாது, பொறுமையா இருக்கும். தம்பி அதுல ஒரு சீப்பு இருக்கும். அது தலைமுடி ரொம்ப அழகா இருக்கு. அடிக்கடி தலைவாரி போயிடலாம். அதுக்காகத்தான் உங்களுக்கு அழகான ஒரு சீப்பு. சீப்பை பார்த்தேடா, ரொம்ப நல்லா இருக்கு. கலரும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா தலைவாரிக்க முடியுமான்னு தெரியல. சிக்கு வேணாம் எடுத்துக்கலாம். பரவாயில்ல, இருக்கட்டும். அப்புறம் உங்க ஆத்துக்கு அடிக்கடி கெஸ்ட் எல்லாம் வருவாங்களோ? ஆமா ஆமா, அதை ஏன் கேட்குற? நிறைய பேர் வருவா, நன்னா சாப்பிட்டு போவா. பாத்தீங்களா? தட்டு எவர்சில்வர் தட்டு டிஃபன் வைக்கிறதுக்காகவே உங்களுக்கு. தட்டை பார்த்தேடா, எவ்வளோ நன்னா புதுசா பழபழன்னு இருக்கு. நன்னாதான். நீங்க எப்படி எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் இப்படி பார்த்து பார்த்து கொடுக்குறேன். உங்களுக்கு சேவை பண்றதுதானே எங்களுக்கு திருப்தி. அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுக்குறோம். என்ன வச்சிருக்கேன்? Don't touch. காஃபி போட்டு பழக்கம் உண்டா? கண்ணாடி பாக்கெட் கண்ணாடி. நீங்க வெளியே போகும்போது ஹேண்ட்பேக் கொண்டு போகணும். போவேன். அதில் வச்சுக்கோங்க. அப்பப்போ எடுத்து முகத்தை பார்த்துக்கலாம். கண்ணாடியா? கண்ணாடி யாருக்கு வேணும் இந்த கண்ணாடி? இத மாதிரி 100 கண்ணாடி நான் வச்சுட்டு இருக்கேன். மாட்டு காஃபி சாப்பிட்ற பழக்கம் உண்டோ? ஆமா ஆமா, காத்தால காபி சாப்பிடலன்னா வேலை ஓடுமா? அப்போ பால் பாக்கெட்டு வாங்கணும். ஆமா அதை கட் பண்ணணும் இல்லையா? ஆமா ஆமா. சாமி படம் நிறைய வச்சிருக்கேன். பூவெல்லாம் சாமிக்கு கட் பண்ணி போடணும். கத்திரிக்கோள் வேணுமே. தம்பி அந்த கத்திரிக்கோள் வேணுங்க. பார்த்தீங்களா எவ்வளவு யூஸ் பண்ணுறது மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் கொடுத்தேன். பரவாயில்ல, இருக்கட்டும்.
டைரி எழுதுற பழக்கம் தான் டாக்டர் சாருக்கு. உண்டு உண்டே எழுதுவார் அப்பப்போ. அதுக்காகத்தான் அதேதான் ஒரு பேக்கெட் டைரி அதை எழுதணும் இல்லையா, அதுக்காக அழகான ஒரு பால் வாங்கி பேனா மறந்துடாம சாப்பிடணும். சரி. நிறைய இடத்துக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கேன். மேடம், லாரி நிறைய லோடு, உங்க சார் மாதிரி நிறைய பேர் ஆர்டர் கொடுத்துருக்காங்க, டெலிவரி பண்ணணும். தம்பி அதான் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு அப்பா சரியா? சரி. 1 2 3 4 6 தானே இருக்கு, 10ன்னு சொன்னேன். கரெக்டா பிடிக்கிறீங்க மாமி. வர்றேன் வர்றேன், பொறுமையா இருக்கும். குழந்தைங்க இருக்காங்களா வீட்டுல? ஓ, என் பேரன் இருக்கான், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு இது உபயோகமா இருக்கும். குழந்தைகளுக்கு உபயோகமாகக்கூடிய அழகான ஒரு பென்சில், ஒரு ரப்பர், ஒரு ஷார்ப்னர். இதெல்லாம் எங்க அங்க ஏற்கனவே இருக்கு, இப்ப இருக்கு. இருக்கட்டும், இது அவசரத்துக்கு வரும். 1க்கு 2 இருந்தா நல்லது தானே. ஏற்கனவே ஒரு 6, இது ஒரு 3, 6 3 9, 10ன்னு சொன்னேன். மாமி நீங்க வெரி ஷார்ப்பா இருக்கீங்க மாமி. ஆமா ஆமா, இதெல்லாம் நாங்க ரொம்ப ஷார்ப்பா இருக்கோமா. தெரியுமே, உங்களை ஏமாத்தவா முடியும். கிளிப் கிளிப் துணி காயப்படணும்ல, காத்தடிச்சா விழுந்துடும். அதற்காக அழகான ஒரு கிளிப்பு. இதோட 10 500 ரூபாய்க்கு 10 சாமான் இதென்ன? இது என்ன மோசடியே? மேடம் மேடம், தப்பா பேசுறீங்க. இது பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதுங்க. உங்களுக்கு உபயோகமா நாங்கள் இத்தனை பேர் கொடுத்துருக்கோம், நீங்க இதை போய் தப்பா பேசுறீங்க. அதெல்லாம் சரி, ஆனாலும் 500 ரூபாய்க்கு நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க. இந்த கௌசல்யா மேடம் வீடு, கௌசல்யாவோட வீடு பக்கத்து வீடு தான். ஆமா ஆமா, ஆனாலும் 500 ரூபாய்க்கு மேடம் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறீங்க. தம்பி, இந்த அட்டடை பாறையும் உங்களுக்கே கொடுத்தாரோம். 10 1 11, ஓகேயா? என்னது படுறது, ஆனா என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. ஆமா, என்னோட கத்தி எங்க போச்சு? ஐயோ, 500 ரூபாய்க்கு உருப்படி இல்லாத இந்த சாமி போய் 300 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்த கத்தியை தூக்கி போயிட்டான். ஆர்டர் பண்ண எங்க ஆளுக்கார சொல்றதா, கொண்டு வந்த அவளை சொல்றதா, இல்ல வாங்கி வச்ச என்னதான் சொல்றதா? ஏன் குத்தமா, யாரை நானும் குத்தம் சொல்ல. வாஸ்தவம் தான்.